வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வர வாய்ஸ் மெசேஜ் எங்கே சேவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கு வருவோம். வாட்ஸ்அப்பில் நமக்கு வர வாய்ஸ் மெசேஜ் நம்மளோட ஃபைல் மேனேஜரில் எங்கே சேவ் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோனில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணுங்கள், ஃபோல்டர் லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இதில் வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மீடியான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், இந்த மீடியா ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ஸ் ஃபோல்டரில் தான் வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே இந்த ஃபோல்டர் தான் நம்மளுக்கு சேவ் ஆகும். இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃபோல்டர் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்களேன், இதில் எந்தவித சேட் நேமுமே இருக்காது. அப்புறம் எப்படி நம்ம யார் அனுப்பிச்ச மெசேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. இப்போ நம்ம வாட்ஸ்அப் போகிறோம், வாட்ஸ்அப்பில் நமக்கு யார் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்களோ அந்த பர்டிகுலர் சேட்டை கிளிக் பண்ணுவோம், அதுக்கு கீழே அவங்க அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜ் இருக்கும். இப்போ இந்த ஃபைல் மேனேஜரில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம சார்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இங்கே ரைட் சைடில் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சார்ட் பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி மாடிஃபைட் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரீசெண்டான ஃபைல் எல்லாமே டாப்பில் ஷோ பண்ணணும். ஸோ அதை வச்சு நீங்கள் யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டர் தான் நான் ரீசெண்டாக ரிசீவ் பண்ண வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ஸ் ஃபோல்டர். ஸோ ஒவ்வொரு ஃபோல்டருக்கு கீழே டேட் கொடுத்துருக்கனால டேட்டை பொறுத்து நம்ம என்றைக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபோல்டர் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ பண்ணோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு சிலவங்க ஃபோனில் கிளிக் பண்ணால் ப்ளே ஆகலாம், ஒரு சிலவங்க ஃபோனில் டேரெக்டாக ப்ளே ஆகலை அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிள் டேப் பண்ணுங்கள். இங்கே செலக்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இடத்துல ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது அந்த வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் நோட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டேட்டை வச்சு உங்களுக்கு யார் அனுப்பிச்சாங்க, என்னைக்கு அனுப்பிச்சாங்கன்னு இந்த டேட்டை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ஸை நான் ஹைட் பண்ண போகிறேன், யாருக்கும் தெரியாமல் ப்ரைவேட் ஃபைல்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனல் இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை ஐ பட்டன்லையும் இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், தேவைப்படுற அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் ஒரு சிலோட ஃபோனில் டேரெக்டாக கிளிக் பண்ணால் ப்ளே ஆகலாம், இல்லை ஒரு சிலோட ஃபோனில் இந்த மாதிரி கிளிக் பண்ணால் செலக்ட் டைப் அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணலாம். இது ஏன் இந்த மாதிரி ஷோ பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல ஃபைல் ஃபார்மேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால இந்த மாதிரி ஷோ பண்ணுது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபைல் மேனேஜர் ஒன்று இருக்குது. அந்த ஃபைல் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் சப்போர்ட் ஆகிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அந்த ஃபைல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல் மேனேஜர் பற்றி நம்ம இந்த வீக்லி அப்லோட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மள நிறைய பேர் கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஹைட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்படி ஹைட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ நம்ம தெரியாமல் பேட்டர்ன் மறந்துட்டோம் அப்படின்னா அந்த மறந்த பேட்டர்ன் எப்படி திரும்ப எடுக்கிறது அப்படின்னு நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காகவும் அடுத்த வீடியோ நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.